ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட சேதுவுக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னம்மாம்மா, அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுடுறாங்க. அப்படியே ராசாங்கம் எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே திருன்னு யோசனையாக இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா நான் பேசலாமா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராசாங்கத்துக்கிட்ட. என்னம்மா ஐஷு சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு ராசாங்கம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா சின்ன வயசுலேருந்தே சேது மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மாமா, என் மனசில் இருக்கிற ஆசை இதுதான், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு சம்மதம் மாமா சேது மாமாவை கல்யாணம் பண்ணுறதுல அப்படின்னு ஐஷு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரியா, சேது ஐஷு அவள் மனசில் இருக்கிறத பட்டுன்னு சொல்லிட்டாப்பா, உன்னுடைய முடிவு என்னப்பா, நீயும் அதே மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சேது சொல்கிறாரு ஐஸுக்கிட்ட, ஐசு நீ எங்கள் சின்னம்மாவை காப்பாற்றினது எனக்கு சந்தோஷம்தான், அதுக்காக நான் கடைசி வரைக்கும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனால் நான் வரேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக வேற எதுவுமே சொல்லாமல் அவர் போயிடுறாரு. போயிட்ட பிறகு கருப்பு அவர்கிட்ட பேசுகிறாருங்க சேதுக்கிட்ட. சேது வேணாயா, அவசரப்பட்டுலாம் எந்த முடிவும் எடுத்துறாதையா, இப்போ என்னையா உனக்கு அவசரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ரெண்டாவது கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு சேதுனா, என்ன மாமா நீ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிற, அந்த தமிழ்ச்செல்வி எவ்வளோ அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் இதுக்கும் இழுத்து அடித்தா, தேர்தலில் நின்று எங்கள் கூட எப்படியெல்லாம் போட்டி போட்டா அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாரு. அதுக்கு கருப்பு நியாயம்தான் மாப்பிள்ள, அதுக்குன்னு நீ ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்காதப்பா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீ யோசனை பண்ணி முடிவெடு, அவசரத்தினால ஏதோ முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இதை ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. சித்ரா சொல்கிறாங்க, பாருமா அந்த கருப்பு அவன் வெறும் டிரைவர் வேலையை பார்க்காம என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு மாமா மனசை எப்படி கலைக்கிறான் பாருமா சேது மனசை அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. நான் எப்படியாவது சேது மனசை பேசி பாரு, நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சேது கிட்ட பேசுகிறாங்கங்க. என்னன்னு பேசுகிறாங்கன்னா, சேது நான் எதுக்கு தெரியுமாப்பா அது மாதிரி சொன்னேன், நீ சின்னம்மாவெல்லாம் தப்பாக நினைக்காதப்பா, நீ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உனக்கு ஏற்ற ஆள் ஐஸ்வர்யா தான்ப்பா, அதனால தான் சொன்னேன், உனக்காக நீ தேர்தலில் ஜெயிச்சு வரணும்னு அவள் சாமிக்கிட்ட விருதெல்லாம் இருந்தாப்பா, அவள் உன்னை ரொம்ப நேசிக்கிறாப்பா, இங்கே பாருப்பா அவள் அழகுலாம் குத்தி தீச்சட்டி ஏந்தி முட்டி போட்டு கோயிலே சுற்றி வந்தாப்பா, நான் அந்த வீடியோ உனக்கு காட்டவே இல்லைல்ல, இப்போ காட்டுறேன் பாருன்னு காட்டுறாங்க. இதை காமிச்சதும் சேதுக்காக அவள் ஐஸ்வர்யா அந்த வேலைலாம் செஞ்சாங்க பாரு, அவள் லண்டனில் படித்து வந்தாலும் வசதியான பெண்ணு, ஆனால் இங்கே வந்த பிறகு உனக்காக எல்லார் கால்லையும் விழுந்து அவள் ஓட்டு கேட்டாப்பான்னதும் அப்படியே மனசு இறங்கிடுறாரு. மனசு இறங்குனதும் அதுக்கப்புறம் இவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கடையிலங்க அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழோட தங்கச்சியை பார்த்து 4 பொறுக்கி பசங்க அந்த கடைக்கு சாப்பிட வராங்க. பாருடா சிக்கன் பீஸ் ரொம்ப நல்லா இருக்குதுடா அப்படின்னு டபுள் மீனிங்கில் கிண்டல் பண்ணுறாங்க. அவள் வரட்டோண்டா சிக்கன் எடுத்துகிட்டு வருவாள், அவள் கையை தொடரம் பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனம் அவங்க அம்மா கிட்ட சிக்கன் கொடுத்து அனுப்புகிறாங்க. அம்மா வருதுடா அப்படின்றானுங்க. அம்மா வந்தான்னா யார் வந்தாலும்டா அவங்க கையை நான் பிடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு ஒருத்தவன் சவால் விடுறான். இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்கன் பீஸு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு தமிழ்ச்செல்வி கொடுக்கும்போது அவங்க கையை பிடிக்கிறான், சிக்கன் பிளேட்டை வாங்காமல் அவங்க கையை பிடிக்கிறான். உடனே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்க, ஒரு கத்தி வச்சுருந்து அவன் கையை கீறிடுறாங்க. ஏய் என்ன நினச்சிக்கின, நீ என்ன எங்களை இது மாதிரி பண்ணுவியா அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வரும்போது எல்லார் கையும் கீறிடுறாங்க. கீறிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எங்கே அறுக்கணும் எப்படி அறுக்கணும், ஒருத்தவனை எங்கே அறுத்தா பாதிப்பு வரும்னு நல்லா தெரிஞ்சு நான் பாடமாக படிக்கிறவடா, நீ எங்ககிட்ட உன் வாழ்த்தனத்தை காட்டுறியா, உன் பொறுக்கித்தனத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் பொம்பளைங்க கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வரலான்னு வந்தால் உங்களுக்கு ஒரு இலக்காரமாக இருக்கான்றாங்க. உடனே அவங்க வெட்டு வாங்கிட்டு ஓடிடுறாங்கங்க. ஓடிட்ட பிறகு அதுக்கப்புறம் சேது வீட்டில் ஐஷு சேது கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, மாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா, சின்ன வயசுலேருந்து நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் மாமா, எப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபுன்னு சொல்கிறாங்க. சேதுக்கு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாரு. என்ன சொல்கிற ஐசு நீ அப்படின்னு, ஏதோ முதல் மனைவின்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் மாமா, நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? சின்ன வயசில் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடும்போது கல்யாண விளையாட்டு விளையாடலாமான்னு கேட்டீங்க. நானும் சரின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு வைக்கோலை எடுத்துகிட்டு வந்து என் கழுத்தில் தாலி கட்டுனீங்க. அதுக்கப்புறமா தாலி கட்டிட்டு ஒரு முத்தமும் கொடுத்துட்டீங்க எனக்கு. அதுலேருந்து நான் உங்களை புருஷனா சின்ன வயசுலேருந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாமா. ஆனால் உங்களுக்கு கல்யாணம் நடந்ததை யாருமே என்கிட்ட சொல்லலை, மறைச்சிட்டாங்க. அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சின்னதுலேருந்து உங்களை கணவனா நினச்சி நான் அழுகுறேன் மாமா. ஏங்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. ப்ளீஸ் மாமா, என்னை கைவிட்டுறாதீங்க மாமா, என்னை ஏற்றுக்கோங்க மாமான்னு அழுகுறாங்க. அப்படியே சேது யோசிக்கிறாருங்க. நாளைக்கு சேது ஐஸ்வர்யாவுக்கு என்ன பதிலை சொல்லுவாருன்னுட்டு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.